ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்டீல் நிறுவனமான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெட்லிருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல் 124 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அப்புறம் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாயில்ன்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு மத்திய அரசு நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் தான் தற்போது நமக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் 124 அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் 5 வேக்கன்சி இருக்குது, சிவிலில் 14 வேக்கன்சி இருக்குது, கம்ப்யூட்டர் 4 வேக்கன்சி இருக்குது, எலக்ட்ரிக்கல் 44 வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 7 வேக்கன்சி, மெக்கானிக்கல் 30 வேக்கன்சி, மெட்டாலஜி 20 வேக்கன்சின்னு மொத்தம் நமக்கு 124 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பொது பிரிவில் 35 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமினலுக்கு 31 வேக்கன்சி இருக்குது, எஸ்சிக்கு 22 வேக்கன்சி, எஸ்டிக்கு 18 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 18 வேக்கன்சி, மாற்றுத்திறனாளிகளுக்கு 7 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 28 வயசு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகும். அதன்படி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கிடைக்கும். 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி நான் கிரிமினலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்கன்னா 10 முதல் 15 வருடம் வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு 45 வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். 65% பார்த்தீங்கன்னா ஜென்ரலும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் டிபார்ட்மெண்ட் 55% எடுத்திருந்தால் போதுமானது. எலிஜிபிள் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் ஆர் ஐடி ஆர் எம்சிஏ ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் ரிலேட்டட், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் உயரம் 155 சென்டிமீட்டர் இருக்கணும், எடை 45 கிலோ இருக்கணும். உங்களோட ஐ பவர் +or-4.00 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்க போகுது. உங்களுக்கு டோட்டல் மார்க் 200 கொஷின் இருக்குது. உங்களுக்கான டைமை பொறுத்த வரைக்கும் 120 மினிட்ஸ் கொடுக்க போகிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் டெஸ்ட் இருக்க போது. அதுக்கு 100 மார்க்கு 40 நிமிஷமும். பார்ட் 2ல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. டோட்டல் மார்க்கு 100 கொடுத்துருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25, இங்கிலீஷ் 25, ரீசனிங் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 50% எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் 40% கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு குவாலிஃபைடை பொறுத்த வரைக்கும் 1:3 என்ற ரேஷியோவில் தான் இன்ட்ரிக்கு கூப்பிடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 75%, ஜிடியில் 10%, இன்டர்வியூவில் 15% உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டும் அடிப்படையில் செலெக்ஷன் இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் இருக்க போகுது. அந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 50,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்க சாயில் பிளான்ட்டில் 6 யூனிட் 6 மைன்ஸில் இருக்க போது. உங்களுக்கு 4 வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 1,500 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா www.soil.co.in என்ற வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்கள்.
அப்ளை பண்ண என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் வேணும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ஆன்லைன் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி ஆர் பிப்ரவரி 2024 இருக்க போகுது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.